டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஒரு சாதனை பொருந்திய நாளாக அமைகிறது. சென்ற வாரம் மட்டக்களப்பு வைத்தியசாலை, அது ஒரு போதனா வைத்தியசாலை, பல்கலைக்கழகத்தோடு இணைந்திருக்கின்ற வைத்தியசாலையிலே ஒரு பெரிய சாதனை நிகழ்ந்திருக்கிறது. அந்த வைத்தியசாலை நிர்வாகத்தினரும் சிறுநீரக தொகுதி பொறுப்பான நிர்வாகத்தினரும் இணைந்து ஒரு சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக முதல் செய்திருக்கிறார்கள். இது நமது கிழக்கு மாகாண மண்ணிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் திருமதி கலாரஞ்சனி அவர்கள், அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு அந்த பொறுப்பான டாக்டர் மதனாகன் மற்றும் அந்த சிறுநீரக தொகுதி அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு தலைமை வகிக்கின்ற டாக்டர் முயாதி மற்றும் அந்த குழுவினர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சாதனையை செய்திருக்கிறார்கள். இன்று இந்த சிறுநீரக நோய்கள் அதிகரித்து விட்டன. மக்களுக்கு இந்த நிபுணத்துவ சேவையை சரியாக வழங்க வேண்டும். பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்தல், வைத்தியசாலைகள் அதை நடைமுறைப்படுத்தல், ஏழை மக்கள், இந்த மக்களுக்கு சிறந்த தரமான மருத்துவ சேவையை வழங்குதல். எங்களுடைய வைத்தியர்கள் எல்லாம் கடவுள்களாக நேசிக்கப்பட வேண்டியவர்கள். நாங்கள் கடவுள்களாகத்தானே வைத்தியர்களை பார்க்கின்றோம். இந்த வைத்தியர்கள் ஒருங்கிணைந்து, இதுல முக்கியமானது வரையறுக்கப்பட்ட வளங்கள். பணிப்பாளர் சொல்றேன், சில வளங்களை நாங்கள் அன்றாதபுரம் வைத்தியசாலையிலிருந்து எடுத்தோம், சில மனித வளங்களையும் அன்றாதபுரம் வைத்தியசாலை இந்த நிபுணர்களும் வந்தார்கள். ஆனால் கூடுதலான நிபுணர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை நிபுணர்கள். அவர்கள் எல்லோரும், அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறோம். எங்களுடைய ஊடகத்தினூடாக அவர்களை கடவுள்களாக போற்றுகின்றோம். உங்களுடைய சேவை இந்த ஏழை மக்களுக்கு, இந்த சாதாரண மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், விரிவாக்கப்பட வேண்டும். சுகாதார அமைச்சு இதுக்கு நல்ல வழிகாட்டல்களையும் உதவிகளையும் வழங்கி இருக்கிறது. இது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ். மக்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு சந்தோஷம். எங்களையும் எங்களுடைய வைத்தியசாலைகள் வாழ வைக்கும். இப்போது எங்களுடைய எல்லா வைத்தியசாலைகளும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்தியசாலை பல சேவை செய்கிறது, முல்லைத்தீவு வைத்தியசாலை, கிளிநொச்சி, மன்னார்னு சொல்லி எங்களுடைய வைத்தியசாலைகள் வளமுள்ளவே ஆக்கப்பட வேண்டும். பணிப்பாளர் சொல்றேன், மட்டக்களப்பு வைத்தியசாலையை மேலும் வளமுள்ளமாக்குவதற்கு நிறைய உபகரணங்கள் தேவை. நிபுணர்கள் அர்ப்பணிக்கின்ற, தியாகம் செய்கின்ற டாக்டர்ஸ் இருக்கிறார்கள். இந்த டயஸ்போரா, வெளிநாட்டில் இருப்பவர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மிகப்பெரிய உதவியை வைத்தியசாலைகளுக்கு வழங்க வேண்டும். மட்டக்களப்பு வைத்தியசாலை பணிப்பாளருடைய வேண்டுகோளை நாங்கள் இங்க பதிவாக இங்க மேற்கொள்றோம். அவர் கேட்கிறார், பல வளங்கள் தேவையாக இருக்கிறது. இந்த அரசாற்ற நிறுவனங்களும் வெளிநாட்டில் உள்ளவர்களும் உடனடியாக அவரோடு தொடர்பு கொண்டு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும், அந்த உதவிகளை நீங்கள் செய்தால் இங்கே ஈழத்திலே இருக்கின்ற, இலங்கையிலே இருக்கின்ற ஏழை மக்கள், மருத்துவ வசதி அற்ற மக்கள், கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற உயர்ந்த சுகாதார சேவையை இந்த மட்டக்களப்பு வைத்தியசாலை போல எங்களுடைய பிரதேச வைத்தியசாலைகள்ல இப்ப ஒரு பெரிய விழிப்புணர்வு. அரசாங்கத்தால முழு காசும் கொடுக்க முடியாது. இது ஒரு பெரிய விழிப்புணர்வை நாங்கள் உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தணும். பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இது தெரியாம இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், லிங்க் பண்ணுங்கோ, ஊடகங்களினூடாக தெரியப்படுத்துங்கள். நாங்கள் இங்கே தெரியப்படுத்துகிறோம். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த வரையறுக்கப்பட்ட வளங்களுக்கு ஒரு சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது. அந்த பணிப்பாளர் குழுவினர் எல்லோருக்கும் இதுதான் ஒரு தேச கட்டுமானம். உங்களுடைய உயர்ந்த அர்ப்பணிப்பு, உங்களுடைய உயர்ந்த தியாகத்தை இந்த மக்களுடைய சார்பாக போற்றுகிறோம். உங்களை வாழ்வாங்க வாழ்த்துகிறோம். வணக்கம்.